அக்கா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், கேமராவை பார்க்காத, கேஷுவலாக வேணாம். எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா கேமராவையே பார்த்துக்கிட்டே வருது குறுன்னு. நாங்கள் எல்லோரும் காவேரி ஆற்றுக்கு வந்திருக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணியே இல்லை, வெயிலும் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மழையும் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. நான் ஷூ போட்டுட்டு வரவும் ஷூ தண்ணியில் வச்சா ஃபுல்லாக ஈரமாயிடும்னு சொல்லிட்டு அக்கா அவங்க செப்பலை கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி தாண்டி வரத்துக்கு எங்கள் பெரிய அக்காவுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி சின்ன அக்கா போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாமல் தண்ணிக்குள்ள நிறைய பாட்டில் ஓடு இருக்குங்களா. ஸோ அதனால் அக்காட்ட நான் செப்பலை கொடுத்துட்டு என் ஷூவையே போட்டுக்கிட்டேன், பாப்பாவும் செப்பல் போட்டுக்கிட்டா. என்னமோ ஆற்று நிறைய தண்ணி போகிற மாதிரி, அது எப்படி தாண்டுறதுன்ற மாதிரி எங்கள் அம்மாவும் எங்கள் அக்கா 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தாங்க, நமக்கு ஒரு ஒரு பாதி கால் கூட வராது, அவ்வளோதான் இருக்கும் தண்ணி. அதுக்கே பயந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா கையை பிடிச்சிக்கிட்டு சேஃப்டியாக தாண்டிட்டோம். ரொம்ப சேஃப்டியாக தாண்டினோங்க, ஏன்னா தண்ணி ரொம்ப நல்ல கம்மி தான். நாங்கள் பயந்துக்கிட்டு தான் தாண்டினோம். நாங்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ரிலேஷன், அக்கா பையன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல போய் உட்காந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி வேறு ரொம்ப கம்மியாக போச்சுங்களா, தண்ணியே நல்லா இல்லை, ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஓகே எல்லோரும் கூடயும் என்ஜாய் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் அப்படியே நாங்கள் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்ட்டு குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பா தான் ரொம்ப பயந்துக்கிட்டா, உட்காரத்துக்கு என் மடியில் தான் உட்காந்துக்கிட்டா. அப்புறம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற பக்கம் மட்டும் பாப்பா உட்காந்து எழுந்திரிச்சிக்கிட்டா. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டு என்னையை மட்டும் விட்டுட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா நான் கேமரா வச்சுட்ருக்கேன், நீ கேமரா வச்சுக்கிட்டே சுற்றி நாங்கள் போகிறோன்ட்டு போயிட்டாங்க. ஷூ ஃபுல்லாக மண்ணாயிடுச்சுங்க. அப்புறம் மறுபடியும் அங்கே நின்று காலை கழுவிட்டு ஷூவை கழுவிட்டு மீண்டும் காலுக்குள்ளே ஷூக்குள்ளே காலை விட்டால் மறுபடியும் மண்ணாயிடுச்சு. ஓகே மேலே ஏறி போய் பைப்பில் தண்ணி வரும், அங்கே போய் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் அக்காவும் கிளம்பி